நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சகோதரருக்கான 4வது கேள்வி. 4 கேள்வியுமே டஃபா இருந்துச்சு உங்களுக்கு? 3 கேள்வியுமே கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. அடுத்த கேள்வி போயிடலாமா? சகோதரர் சிக்கந்தர் அலிக்கான அடுத்த கேள்வி, எந்த நபி தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியின் நடுப்பகுதியில் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள்? ஏ சுகைல் பின் அல்பைலா ரலியல்லாஹு, பி சுகைல் பின் அம்ர் ரலியல்லாஹு, சி அப்துல்லா பின் சுகைல் ரலியல்லாஹு, டி சுகைல் பின் அகமது ரலியல்லாஹு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். எந்த நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியின் நடுப்பகுதியில் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள்? ஏ சுகைல் பின் அல்பைலா ரலியல்லாஹு, பி சுகைல் பின் அம்ர் ரலியல்லாஹு, சி அப்துல்லா பின் சுகைல் ரலியல்லாஹு, டி சுகைல் பின் அகமது ரலியல்லாஹு. சுகைல் பின் அல்பைலா. ஏ சுகைல் பின் அல்பைலா கரெக்டா? லாக் பண்ணிடலாமா? சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு முதல் ரவுண்டு பூர்த்தியாகிவிட்டது. இந்த கேள்விக்கான ஆதாரமான ஹதீஸ் முஸ்லிமில் 1771வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகைல் பின் அல்பைலா ரலியல்லாஹு அவர்களுக்கு பள்ளிவாசலின் நடுப்பகுதியில் தான் தொழுகை நடத்தினார்கள் என்று கூறினேன் என்ற செய்தி முஸ்லிமில் 1771வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 2வது ரவுண்டுக்கு வந்துட்டீங்க. 2வது ரவுண்டோட ரூல்ஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? 3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 50-50 சாய்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டால் அடுத்த கேள்விக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மிக சிறப்பாக 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் சிக்கந்தர் அலி அவர்கள். சகோதரர் சிக்கந்தர் அலிக்கான 2வது சுற்றுக்கான முதல் கேள்வி, பகலின் ஆரம்பத்தில் எத்தனை ரக்காத் தொழுதால் பகலின் கடைசியில் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான்? ஏ 2 ரக்காத், பி 4 ரக்காத், சி 6 ரக்காத், டி 8 ரக்காத். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். பகலின் ஆரம்பத்தில் எத்தனை ரக்காத் தொழுதால் பகலின் கடைசியில் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான்? பி 4 ரக்காத்து. பி 4 ரக்காத். கன்ஃபார்மா? 50-50 இருக்கு. பயன்படுத்தினா 50-50 பயன்படுத்திக்கிறீங்களா? பயன்படுத்து. எது சரியான பதிலாக இருக்கீங்க? அதை 50-50 பயன்படுத்திக்கலாம். எது சரியான பதிலாக எடுத்துக்கீங்க? 4 அல்லது 2வது இருக்கணும். பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி 50-50 ஆப்ஷனை சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் பயன்படுத்துகின்றார். பி 4 ரக்காத், சி 6 ரக்காத். எது சரியான? 4 தான். 4 தானா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி சிக்கந்தர் அலி அவர்கள் சொன்ன பதில் சரியான பதில். இதற்கான ஆதாரம் திருமிதி 438, அகமது 26,208 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ஆதமின் மகனே, எனக்காக பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காத் தொழுது பகலின் கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் 438வது ஹதீஸாகவும் அகமதில் 26,208வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இழந்து விட்டீர்கள். 2வது சுற்றின் 2வது கேள்வி போலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஒரு பகல் ஒரு இரவு எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? ஒரு பகல் ஒரு இரவு எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? ஏ உம்ரா செய்த நன்மை, பி அர்ஷின் நிழல், சி 1 மாதம் நோன்பு வைத்த நன்மை, டி 10 மாதம் நோன்பு வைத்த நன்மை. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். சி 1 மாதம் நோன்பு வைத்த நன்மை.
தவறான பதிலை சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேற நேரிடும். டைம் இருக்கு, 30 செகண்ட் இருக்கு, யோசிச்சு சொல்லலாம். நீங்க டைம் இருக்கு. தப்பான பதில் சொன்னா போயிருவீங்க, அல்லது இப்போதே வெளியேறினால் பெற்ற பரிசோடு நீங்கள் வெளியேறலாம். நல்லா பார்த்துங்க. உம்ரா செய்த நன்மை, அரிசி நிழல், 1 மாதம் நோன்பு வைத்த நன்மை, 10 மாதம் நோன்பு வைத்த நன்மை. 7 செகண்ட் இருக்கு. வெளியேறினா வெளியேறிக்கலாம், அல்லது மாற்றலாம், மாட்டிக்கலாம். 1 மாதம். 1 மாதம் நோன்பு வைத்த நன்மையா? கன்ஃபார்மா? இதுவரை மிக சிறப்பாக பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் பதிலளித்துக் கொண்டு வந்த சிக்கந்தர் அலி அவர்கள் சரியான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் தொடர்கிறார். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 3876வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பகல் ஒரு இரவு நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுவது 1 மாதம் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வழிபடுவதை விட சிறந்ததாகும். முஸ்லிமில் இது 3876வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 2வது சுற்றின் 3வது கேள்வி பெறலாமா? கைபர் போரில் செல்வங்களை பங்கிட்டு கொடுப்பதற்கு முன் போர்வை எடுத்து வைத்திருந்த நபர் யார்? ஏ மித் அம், பி மிக் அம், சி மிர் அம், டி மித்ரம். ரொம்ப ஈஸியா இருக்க கொஸ்டின். குழப்பமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏ ஏ கன்ஃபார்மா? அதான் கொஞ்சம் நெருக்கமா தெரியுது, மற்றெல்லாம் அரபி பெரிய தெரியுது. 50-50 சாய்ஸ் நீங்க பயன்படுத்திட்டீங்க. செல்வங்களை பங்கிட்டு கொடுப்பதற்கு எடுத்து வைத்திருந்த நபர் யார்? ஏ மித்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. பதிலாடிகள் இருக்கிறது. ஏ மித் பதிலை சொல்லி இருக்கின்றார். சரியான பதிலை பார்ப்போம். இதுவரை மிக சிறப்பாக சகோதரர் அவர்கள் பதிலை சொல்லி 3வது சுற்றுக்கு செல்கின்றார். புகாரியில் 6700 இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னும் இடத்தை, அந்த இடத்தில் போது அந்த அடிமை ஸல்லல்லாஹு ஒட்டகத்தில் இருந்தார். எங்கிருந்தோ ஒரு மித்தம் விட்டது. கண்ட மக்கள் சொர்க்கம் கிடைத்துக்கள் என்றனர். அவர்கள் என் உயிர் அவன் மீது சத்திய போர் செல்வங்கள் அவற்றிலிருந்து அன்று அவர் விட்ட போர்வை அவர் மீது நரறிந்து கொண்டிருக்கிறது என்ற ஹதீஸில் 6700 இடம்பெற்றிருக்கிறது. 2 சுற்று நிறைவடைந்த வரை நீங்கள் பெட்டி 3000 ரூபாய். அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? அடுத்த சுற்றுல உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இருக்கா இல்லையா? ஒரு கேள்விக்கு வெளியே என்று சொன்னால் பதிலை அடுத்த கேள்வியை நீங்கள் சரியா சாய்ஸ். உங்களுக்கான 3வது உயிர் தியாகிகளுக்கு எத்தனை சிறப்புகள் வழங்கப்படும்? ஏ 8 சிறப்பு, பி 6 சிறப்பு, சி 5 சிறப்பு, டி 7 சிறப்பு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். உயிர் தியாகிகளுக்கு எத்தனை சிறப்புகள் வழங்கப்படும்? ஏ 8 சிறப்பு, பி 6 சிறப்பு, சி 5 சிறப்பு, டி 7 சிறப்பு. வேற கேள்வி. சிக்கந்தர் அலி அவர்கள் இந்த கேள்விக்கு விடை தெரியாததால் சிறப்பு வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த கேள்வியை கேட்கிறார். இதில் எது சரின்னு சொல்லுவீங்க? 7 சிறப்புகள். ஏவா 8 சிறப்பு, டி 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 சொல்லி டி 7 சிறப்பு. சரியான பதிலா பார்த்துட்டு அடுத்த கேள்வி போமா? கம்யூனிட்டி 7 சிறப்பு என்பது தவறான பதில். 6 சிறப்புங்கிறதுக்கு ஆதாரமான ஹதீஸ் அகமதில் 17115வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.
நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷஹீதிற்கு உயிர் தியாகி 6 சிறப்புகள் வழங்கப்படுகிறது என்ற செய்தி அகமதில் 17,715வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கம்ப்யூட்டர் ஜி, சிக்கந்தருக்கான சிறப்பு கேள்வி. உயிர் தியாகி இரத்தத்தில் முதல் சொட்டு பூமியில் விழுந்தால் அவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? பாவம் மன்னிக்கப்படும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார், சுவனத்தில் இருப்பார், மறுமையில் விசாரணை இல்லை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். வெளியேறுகிறார். இன்னும் 37 செகண்ட் இருக்கு. ஜெயிச்சீங்கன்னா என்ன ஆஃபர் இருக்கு தெரியுமா? ஜெயிச்சா 4000 ரூபாய் கிடைக்கும். வெளியேறீங்க கன்ஃபார்மா? வெளியேறீங்களா இல்ல அடுத்த கேள்வி போலாமா? இந்த கொஸ்டின் சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார். அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறக்கூடிய சகோதரர் கடலூர் வடக்கு மாவட்டத்தை சார்ந்த இலியாஸ் அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்திலிருந்து சகோதரர் இலியாஸ் அவர்கள். இலியாஸ் பாய், உங்களுக்கு நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும் தானே? மொத்தம் 10 கேள்விகள். முதல் 4 கேள்விக்கு சாய்ஸ் கிடையாது. இரண்டாவது 3 கேள்விக்கு 50-50 சாய்ஸ். மூன்றாவது 3 கேள்விக்கு நீங்கள் அடுத்த கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம். விடை தெரியவில்லை என்றால் எந்த நேரத்திலும் நீங்கள் வெளியேறிக் கொள்ளலாம். போயிடலாமா? சகோதரர் இலியாஸ் அவர்களுக்கான முதல் கேள்வி. கபிடர் ஜி, பத்ர் போரில் கலந்து கொண்ட அன்சாரி நபித்தோழர்கள் எத்தனை நபர்கள்? ஏ அன்சாரிகள் 250 சற்று கூடுதலாக, பி அன்சாரிகள் 260 சற்று கூடுதலாக, சி அன்சாரிகள் 240 சற்று கூடுதலாக, டி அன்சாரிகள் 280 சற்று கூடுதலாக. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். சி அன்சாரிகள் 240 சற்று கூடுதலாக. 240 சற்று கூடுதலாக. கன்ஃபார்மா? சரியான பதில். டைம் இருக்கு, யோசிச்சுங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. 240 சற்று கூடுதல். படிச்சிருக்கீங்களா? படித்து வாய்ப்பு இருக்கு, 15 செகண்ட் இருக்கு, பார்த்துங்க. லாக் பண்ணிடலாமா? சகோதரர் இலியாஸ் அவர்கள் சி அன்சாரிகள் 240 சற்று கூடுதலாக என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி செல்வதற்கு முன்பு, இது புகாரியில் 3956வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நானும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பத்ர் போரின் போது சிறுவர்களாக கருதப்பட்டோம். பத்ர் போரில் 60க்கும் சற்று கூடுதலாக முஹாஜிர்களும் 240க்கும் சற்று கூடுதலாக அன்சாரிகளும் இருந்தனர் என்ற செய்தி புகாரியில் 3956வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி போயிடலாமா? கபில்ஜி, அடுத்த கேள்வி. பத்ர் போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 311 to 317, பி 318 to 316, 315 to 318, டி 310 to 319. பத்ர் போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை 311 to 317, 316 to 318, சி 315 to 318, டி 310 to 319. உங்களுக்கான நேரம். ஏ 311 to 317. 311 to 317. இது சம்பந்தமா படிச்சிருக்கீங்களா? இல்ல சரி, தெரியும். படிச்ச ஞாபகம். லாக் பண்ணிடலாமா? தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். ஓகேவா? லாக் பண்ணிடலாமா? ஞாபகம் வரலையா? இறுதி 6 வினாடி இருக்கிறது. 5, 4, 3, 2, 1. சகோதரர் இலியாஸ் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார். நிறைய வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? சிந்திச்சு பார்த்திருக்கலாமே, யோசிச்சிருக்கலாமே. சரியான பதில் எதுல இருக்கு பாப்போமா? புகாரியில் 3957வது ஹதீஸ்.
பத்ர் போரில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் என்னிடம் கூறினார்கள், தாலூத் அவர்களுடன் ஆற்றை கடந்து சென்றவர் 310க்கும் சற்று கூடுதலான அவர்களுடைய தோழர்களின் எண்ணிக்கை நாங்கள் இருந்தோம் என்ற ஹதீஸ் 3957வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நாளில் எதிரிகளான இணை வைப்பவர்கள் எண்ணிக்கை 1000 பேராக இருப்பதையும் முஸ்லிம்களான தம் தோழர்கள் 319 பேராக இருப்பதையும் கண்டார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் 3621ஆக இடம்பெற்றிருக்கிறது. 310க்கும் 319க்கும் 2 ஹதீஸ். அதை தான் நம்ம 2 போட்டு கேட்டிருந்தோம். தவறான பதிலை சொன்னீர்கள். இன்னும் உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகப்படுத்துவதற்கு ஒரு இடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய மார்க்க சிந்தனையை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறார்கள் தஞ்சை தெற்கு மாவட்டம் வல்லத்தை சேர்ந்த சகோதரர் பாஷா அவர்களும், தஞ்சை தெற்கு மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்த ஆபிதீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலளிக்க வந்திருக்கிறார்கள். உங்களுக்கான ரூல்ஸ் தெரியுமா? நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரு மனிதன் இறந்து விட்டால் எத்தனை செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ 5, பி 4, சி 3, டி 6. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். சி 3 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிக்கங்க, டைம் இருக்கு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சகோதரர் பாஷா அவர்களும் ஆபிதன் அவர்களும் சி 3 என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி சரியானதா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 3358வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. 1 நிலையான கொடை, 2 பயன் பெறப்படும் கல்வி, 3 அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை. இது முஸ்லிமில் 3358வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இறந்து போனவரை எத்தனை பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன? ஏ 5, பி 4, சி 3, டி 6. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். இறந்து போனவரை எத்தனை பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன? சி 3 கன்ஃபார்மா? நல்லா படிச்சுட்டு வந்துறீங்க. இது பயான் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணலாம். பயன் பண்ணிருக்கீங்களா? பயான்ல இந்த ஹதீஸ் சொல்லுங்க. என்ன 3 தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. செல்வம், குடும்பம், அவருடைய செயல்கள். அதுல செயல்கள் மட்டும்தான் அவரோட கடைசி வரைக்கும் போகும். குடும்பமும் செல்வமும் திரும்பி வந்துடும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சி 3 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 6514வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறந்து போனவரை 3 பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன, அவற்றில் 2 திரும்பி விடுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 6514வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, மறுமை நாளில் மக்களிலே நீண்ட கழுத்து உடையவர் யார்? தொழுகை அறிவிப்பாளர், பி இமாம், சி ஊழி செய்பவர், டி திக்ரு செய்பவர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஏ தொழுகை அறிவிப்பாளர். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஏ. பாஷா பாய் ஃபர்ஸ்ட் ஏ வந்தவனையே விடையை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமாங்க சார். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஹதீஸ். ஆமாம். சகோதரர் பாஷா அவர்களும் ஆபிதீன் அவர்களும் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 631வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மறுமை நாளில் மக்களிலேயே நீண்ட கழுத்து உடையவர்களாக தொழுகை அறிவிப்பாளர்கள் காணப்படுவார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான நான்காவது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் அல் குர்ஆன் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பாங்கு கூறுவதை போன்று பாங்கிற்கு நாம் பதில் கூறினால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? ஏ சோனம்,
பி பாவ மன்னிப்பு, சி அர்ஷி நிழல், டி ஹஜ் செய்த நன்மை. டைம் ஸ்டார்ட். பி பாவ மன்னிப்பு. கேள்வி நல்லா படிச்சிட்டீங்களா? பாங்கு கூறுவதை போன்று பாங்கிற்கு நாம் பதில் கூறினால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? பி பாவ மன்னிப்பு. லாக் பண்ணிடலாமா? அபிலஜி ஆபிதீன் ஸ்டடியா இருக்கீங்க. பாஷாபாய் படிச்சிருக்கீங்க. 19 செகண்ட் இருக்கு. பி தான். பி தான். பியா? பி. பி கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். 9 செகண்ட் இருக்கிறது, 8 இருக்கிறது, 6, 5, லாக் பண்ணிடுங்க. 4, 3, 2, 1 தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருவரும் வெளியேறுகிறார்கள். சரியான பதில் ஆதாரம் முஸ்லிமில் 629வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பின் அவர் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஹய்யால ஸலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஹய்யால ஃபலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அவர் லாஹிலாக இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் லாஹிலாக இல்லல்லா என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள். உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்ற செய்தி முஸ்லிமில் 629வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகர் நேர நிகழ்ச்சி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மிக சிறப்பாக மக்களிடத்தில் வரவேற்பு பெற்று சென்று கொண்டிருக்கிறது. சகர் நேரத்தில் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே பார்க்கக்கூடிய சகோதரர் சகோதரிகள் உங்களுடைய மார்க்க அறிவை சுய பரிசோதனை கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் அதிகம் பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடியவர்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் கல்லிடை அல்தாஃப் அவர்களும் சகோதரர் தௌஃபீக் அவர்களும் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள். சகோதரர் கல்லிடை அல்தாஃப் அவர்களும் சகோதரர் தௌஃபீக் அவர்களும். அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கல்லிடை நெல்லை மாவட்டம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்றீங்க? ஐடியில் மொபைல் இன்ஜினியராக. மொபைல் இன்ஜினியராக. சகோதரர் உங்க பேர்? நெல்லை மாவட்டத்திலிருந்து வரேன். டவுன் கிளை முகமது தௌஃபிக் பேர். டவுன் கிளையில் இமாமா இருக்கிறேன். இமாமா இருக்கீங்க. நிகழ்ச்சி ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சரியான பதிலை சொல்லணும், யோசிச்சு சொல்லணும், இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா 10 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா ஒரு சிறந்த பரிசு வழங்கப்படும். போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த நதி தங்கத்தை வெளிப்படுத்தும்? ஏ யூப்ரட்ஸ் நதி, பி யூப்ரட்டிஸ் நதி, சி யூப்ரட்டிஸ் நதி, டி யூத்ரட்டிஸ் நதி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி யூப்ரட்டிஸ் நதி. ஆப்ஷன் சி யூப்ரட்டிஸ் நதி. நல்ல ஆன்சரை பார்த்து வந்துடுறீங்க. கன்ஃபார்மா? தவறான பதில் சொன்னால் வெளியே நேரிடும். சி ஆப்ஷன் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் தானா? கம்ப்யூட்டர் ஜி, சி சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 7119வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யூப்ரட்டிஸ் நதியானது தங்க புதையல் ஒன்றை வெளிப்படுத்த உள்ளது. அப்போது அங்கிருப்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்துவிட வேண்டாம் என்ற ஒரு முன்னறிவிப்பு, அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு புகாரியில் 7119வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நபி என வாதிடும் பொய்யர்கள் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஏ 40, பி 100, சி 50, டி 30. கேள்வியை நல்லா படிச்சீங்க. நபி என வாதிடும் பொய்யர்கள் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ 40, பி 100, சி 50, டி 30.
ஆப்ஷன் டி 30. ஆப்ஷன் டி டி 30. 30 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சகோதரர்கள் இரண்டாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி மூன்றாவது கேள்விக்கு செல்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3609வது இடம்பெற்றிருக்கிறது. இரு குழுவினர் ஒருவரோடு ஒருவர் போரிட்டுக் கொள்ளாத வரை உலக முடிவு நாள் வராது. அவ்விரு குழுக்கும் இடையே பெரும் போர் நிகழும். ஆனால் அவ்விரண்டும் முன்வைக்கும் வாதம் ஒன்றாகவே இருக்கும். பெரும் பொய்யர்களான தஜ்ஜால்கள் ஏறத்தாழ 30 பேர் உலகில் தோன்றாத வரை இறுதி நாள் வராது. அவர்களின் ஒவ்வொருவனும் தன்னை இறை தூதர் என்று வாதிடுவான் என்ற செய்தி புகாரியில் 3609வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.